வெல்கம் டு சதீஷ் ஸ்பீக்ஸ் சேனல். February 1st பட்ஜெட் டே பார்த்தீங்கன்னா என்டையர் வேர்ல்டுமே இந்தியாவை இன்னைக்கு உத்து பார்த்துட்டு இருக்கு. எதுக்காகனாக்கா நம்ம இன்னைக்கு ஒரு ரிப்போர்ட் கார்டு சப்மிட் பண்ணுற டே. நம்மளோட இன்கம் எவ்வளோ, நம்மளோட எக்ஸ்பென்சஸ் எவ்வளோ, நம்ம அடுத்த ஒரு வருஷத்துக்கு எங்கெல்லாம் நம்ம ஸ்பெண்ட் பண்ண போகிறோம், அது இந்த எக்கானமியை எப்படி டிரான்ஸ்ஃபார்ம் பண்ண போகுது. இந்தியா பார்த்தீங்கன்னா ஒரு 5th லார்ஜஸ்ட் எக்கானமிங்க. யூஎஸ், சைனா, ஜப்பான், ஜெர்மனிக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்தியா ஒரு மிகப்பெரிய ஒரு வல்லரசு, 5th லார்ஜஸ்ட் எக்கானமி. அது பார்த்தீங்கன்னாக்கா 3rd லார்ஜஸ்ட் எக்கானமியாக வளரப்போகுது பை 2027 ஆர் 2028. அதுக்கு இந்த ஒரு பட்ஜெட் ஒரு நல்ல ஒரு ஃபவுண்டேஷனாக இருக்கும். அது மட்டும் இல்லைங்க, இது நம்மளோட ஜிடிபி க்ரோத் கூட பார்த்தீங்கன்னா ஒரு 6.3 to 6.8% வரைக்கும் போயிட்டுருக்கு. எக்கனாமிக் சர்வேல சொல்லியிருக்காங்க, விச் இஸ் ஆல்சோ வெரி குட் நியூஸ் ஃபார் என்டையர் இன்வெஸ்டர் கம்யூனிட்டி. அடுத்த ஒரு 4 வருஷம் 5 வருஷத்துக்கு இந்தியா ஒரு 6.5% க்ரோ ஆச்சுன்னா கூட நம்மளோட ஸ்டாக் மார்க்கெட் அட்லீஸ்ட் டபுள் ஆகிடும் 5 இயர்ஸில். ஒரு பெரிய ஒரு நல்ல ஒரு நியூஸ், குட் ப்ராபபிலிட்டி அது. ஸோ இந்த ஒரு பட்ஜெட்டில் ஒரு காமன் மேன், ஒரு இன்வெஸ்டராக உங்களுக்கு என்ன ஒரு பெனிஃபிட்? பெனிஃபிட் என்ன அப்படின்னாக்கா, மிடில் கிளாஸுக்கான ஒரு பெரிய ஒரு ரெகக்னேஷனுங்க. லாஸ்ட் ஒரு 3 to 4 இயர்ஸாகவே அந்த ஒரு டேக்ஸ் பர்டன் மிடில் கிளாஸ் மேலே நிறையவே இருந்துச்சு. குறிப்பாக இந்தியா பார்த்தீங்கன்னாக்கா ஒரு 3 விதமான லேயர்டு பீப்புள் கேட்டகரிஸ் இருக்காங்கன்னு சொல்லிடலாம் நம்ம. ஃபர்ஸ்ட் கேட்டகரி ஆஃப் பீப்புள் பார்த்தீங்கன்னா அந்த பிலோ பாவர்ட்டி, பெருசாக டேக்ஸ்லாம் கட்டுறதில்லை. அதே நேரத்தில் இந்தியா பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு நிறைய வெல்ஃபேர் மெஷர்ஸில் காசு ஸ்பெண்ட் பண்ணிக்கிட்டே இருக்கு. அவங்க ஒரு கேட்டகரி. 2வது கேட்டகரி பார்த்தீங்கன்னா வெல்த்தி அண்ட் ரிச் பீப்புள். அவங்களுக்கு டேக்ஸ் பர்டன் இருந்தாலும் அது ஒரு பெரிய ஒரு பர்டனே கிடையாது, அவங்களுக்கு அந்த டேக்ஸை கட்டிட்டு போயிட்டே இருப்பாங்க. த 3rd கேட்டகரி ஆஃப் பீப்புள் பார்த்தீங்கன்னாக்கா மிடில் கிளாஸ் பீப்புள். இவங்க தான் ஒரு பெரிய ஒரு பர்டனில் இருக்காங்க. அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா அந்த ஃபைனான்ஸ் மினிஸ்டர் ஒரு பெரிய ஒரு ரிலீஃபை கொடுத்துருக்காங்க. நீங்கள் ஒரு 12 lakh rupees சம்பாதிக்கிறீங்கன்னாக்கா உங்களோட டேக்ஸ் லயபிலிட்டி 0 இன்னைக்கு. அந்த ஒரு டேக்ஸ் லேப்ஸ் அனௌன்ஸ் பண்ணும்போது ஒரு பெரிய ஒரு பெனிஃபிட் அவங்களுக்கு அது. ஸோ லாஸ்ட் இயருக்கும் இந்த இயருக்கும் என்ன ஒரு வித்தியாசம்? நீங்கள் ஒரு 12 lakh rupees சம்பாதிக்கிறீங்கன்னாக்கா 80,000 rupees நீங்கள் லாஸ்ட் இயருக்கும் இந்த வருஷத்துக்கும் டேக்ஸ் பே பண்ணியிருப்பீங்க போன வருஷம். இந்த வருஷம் பார்த்தீங்கன்னா உங்களோட சேவிங் டேக்ஸில் மட்டும் 80,000 rupees. கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள், 80,000 rupees ஒரு காசு உங்களுக்கு எக்ஸ்ட்ரா வருது அப்படின்னாக்கா எக்ஸ்ட்ரா ஒரு டிவி வாங்கலாம், எக்ஸ்ட்ரா ஒரு ஏசி வாங்கலாம், ஒரு 2-wheeler ஒய்ஃபுக்கு வாங்கி கொடுக்கலாம், சூப்பராக ஒரு வெக்கேஷனை நீங்கள் உங்கள் ஃபேமிலிக்கு பிளான் பண்ணலாம், நிறைய விஷயங்களில் நீங்கள் என்ன பண்ணலாம், ஸ்பெண்டு பண்ணலாம். அப்படி இல்லைன்னா கூட ஏதாவது ஒரு ஃபைனான்ஷியல் கோல்ஸ், ட்ரீம்ஸ்க்கு நீங்கள் உங்கள் காசை எக்ஸ்ட்ராவாக சேமிக்கலாம். நல்ல விஷயம் தானே இது? ஏன்னா டேக்ஸ் பே பண்ணிக்கிட்டே வர அந்த ஒரு மிடில் கிளாஸுக்கு பெருசாக ஒரு பெனிஃபிட்டை இந்த கவர்மெண்ட் கொடுத்ததே இல்லைன்னு ஒரு பெரிய ஒரு கம்ப்ளைண்ட் இந்த ஒரு பட்ஜெட்டில் அதை எடுத்து வச்சுட்டாங்க. ஸோ போன வருஷம் வரைக்கும் 7 lakh rupees வரைக்கும் தான் நான் டேக்ஸபிள் லிமிட்டாக இருந்துச்சு. இப்போ அது 12 lakhs rupees வரைக்கும் நான் டேக்ஸபிள் லிமிட்டாக வந்திருக்கு. மிடில் கிளாஸுக்கு இது ஒரு பெரிய ஒரு பெனிஃபிட். இது சரிங்க, ஒரு காமன் மேனுக்கு இதுதான் பெனிஃபிட். ஒரு நாட்டுக்கு, ஒரு கண்ட்ரிக்கு இது எப்படி ஒரு பட்ஜெட்டாக பார்க்குறீங்க அப்படின்னாக்கா, இந்தியா ஒரு 5th லார்ஜஸ்ட்லேருந்து 3rd லார்ஜஸ்ட்டாக வளரணும் அப்படின்னா 2 விஷயம் ரொம்பவுமே இம்பார்ட்டன்ட். இந்தியாவோட இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அண்டு இப்போ நம்ம 2019 ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துட்டு வர்றது பார்த்தீங்கன்னாக்கா அந்த ஒரு மேனுஃபேக்சரிங். ஏதோ ஒரு விஷயம், ஒரு இண்டஸ்ட்ரிக்கு நம்ம அந்த ஒரு வெல்ஃபேரை கொடுத்துட்ருக்கோன்னா அடுத்த ஒரு 10 வருஷத்துக்கு அது கொடுக்கும்போது தான் அந்த இண்டஸ்ட்ரியும் வளரும். எம்எஸ்எம்இன்னு சொல்லக்கூடியதுக்கு மீடியம் அண்ட் ஸ்மால் என்டர்பிரைசஸ், குறிப்பாக மேனுஃபேக்சரிங்கில் நிறைய வெல்ஃபேர் மெஷர்ஸ் அவங்க அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அவங்க டாய்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய செக்டார்ஸ்க்கு பார்த்தீங்கன்னாக்கா இந்தியாவை ஒரு குளோபல் மேனுஃபேக்சரிங் ஹப்பாக மாற்றணும்னு நினைக்கிறாங்க. எக்ஸ்போர்ட் ப்ரமோஷன் மிஷன்ஸ் அண்ட் பார்த்தீங்கன்னாக்கா செலக்டிவாக இந்த இன்சூரன்ஸ் கம்பெனிக்கு 74% தான் இது இருக்குது. எஃப்டிஐ லிமிட் இருந்தது, அது என்ன பண்ணுறாங்கனாக்கா 100%-ஆக மாற்றிருக்காங்க. இது ஒரு பெரிய ஒரு நல்ல விஷயம் இன்சூரன்ஸ் இண்டஸ்ட்ரிக்கு. அண்ட் லைஃப் சேவிங் ட்ரக்ஸ், 36 லைஃப் சேவிங் ட்ரக்ஸுக்கு கம்ப்ளீட்டாக எக்ஸப்ஷன் கொடுத்துருக்காங்க டேக்ஸில். இதெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா நிறைய நல்ல ஒரு வெல்ஃபேர் மெஷர்ஸ். இந்தியா ஒரு வல்லரசு நாடாக மாறுறதுக்கு ஒரு நல்ல ஒரு ஃபவுண்டேஷன் இது. அண்ட் த ஹார்ட் ஆஃப் இந்தியா அப்படின்னு சொல்லக்கூடியது இன்றைக்குமே வில்லேஜஸ், ரூரல் பார்ட். அவங்களுக்கு பார்த்தீங்கன்னாக்கா நிறைய நல்ல விஷயங்கள். 2.66 lakh crore வரைக்கும் இந்த எக்ஸ்பெண்டிச்சரை இந்த ஒரு டிபார்ட்மெண்ட்டுக்கு கொடுத்துருக்காங்க, இந்த ரூரல் வெல்ஃபேர் டெவலப்மெண்ட்டுக்கு. 1.5 lakh ரூரல் போஸ்ட் ஆஃபீஸ் திறக்க போகிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த கிசான் விகாஸ் கிரெடிட் கார்டு இது வரைக்கும் 3 லட்சமாக இருந்தது. அவங்களுக்கு கடன் பார்த்தீங்கன்னாக்கா அப் டு 5 lakh rupees வரைக்கும் அவங்களுக்கு இன்ஸ்டன்ட் சாங்ஷன் கொடுக்கறதுக்கு ஒரு வெல்ஃபேர் மெஷர் எடுத்து வந்திருக்காங்க. அண்ட் அந்த ஒரு ரூரல் இந்தியாவில் லாஸ்ட் மைல் கனெக்ஷன் வரைக்கும் பார்த்தீங்கன்னாக்கா அவங்களுக்கான ஒரு வாட்டர் சானிடைசேஷன், வாட்டர் மேனேஜ்மெண்ட், ரூரல் ரோட்வேஸ் எல்லாத்துக்குமே ஒரு மெஷர்ஸ் கொடுத்துருக்காங்க. எப்போவுமே அந்த ஒரு ரூரல் அந்த ஒரு ஃபோக்கஸ் இருந்துக்கிட்டே இருக்கும். இந்த வாட்டி கொஞ்சம் அந்த ஃபோக்கஸை இம்ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. பிகாஸ் இன்றைக்குமே பார்த்தீங்கன்னா
அது ஒரு மெஜாரிட்டியான ஒரு பாப்புலேஷன், அர்பன் பாப்புலேஷன் கிடையாது, இட்ஸ் ரூரல் பாப்புலேஷன் இது. ஸோ இந்த ஒரு பட்ஜெட் பார்த்தீங்கன்னாக்கா ஃபர்ஸ்ட் அந்த ஒரு மிடில் கிளாஸ்க்கு தேவையான ஒரு டேக்ஸ் எக்ஸெப்ஷன், அவங்க இன்றைக்கி நிறைய நல்ல செலவு பண்ணலாம், இல்லை சேமித்து வைக்கலாம், நல்ல ஒரு பெனிஃபிட். செகண்ட், மேனுஃபேக்சரிங் அண்ட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை டெவலப் பண்ணக்கூடிய ஒரு நல்ல ஒரு பட்ஜெட். மூணாவது பார்த்தீங்கன்னாக்கா அந்த ஒரு ரூரல் இருக்கிற அந்த ஒரு என்டையர் வில்லேஜ் ஒரு ரூரல் பெனிஃபிட்க்கு கொடுக்கக்கூடிய ஒரு பட்ஜெட்டாக இருக்குது. ஸோ ஒரு எல்லாருக்குமே ஒரு ஜனரஞ்சகமான ஒரு நல்ல ஒரு பட்ஜெட் அப்படின்னு தான் சொல்லணும். இது ஸ்டாக் மார்க்கெட் கூட பார்த்தீங்கன்னாக்கா முதல்ல அப்பில் இருந்துச்சு, அப்புறம் கொஞ்சம் டவுன்ஃபால் வந்துச்சு, அதுக்கப்புறம் அது ஃப்ளாட் ட்ரேடிங்கில் முடிஞ்சிருக்கு. ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க இந்த பட்ஜெட்டை பற்றி? வேறு ஏதாவது நம்ம ஃபைனான்ஸ் மினிஸ்டர் கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்கலாமா? இல்லை உங்களோட கருத்து என்ன இந்த பட்ஜெட்டை பற்றி? கமெண்ட் பண்ணுங்கள். ஐ வில் பி ஹாப்பி டு லிசன். ஓகே, ஸோ ஸ்டே டியூன்ட். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங் வீடியோவில் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங் இன்ஃபர்மேஷனோட மீட் பண்ணுறோம். உங்களுக்கு ஈக்விட்டி, மியூச்சுவல் ஃபண்ட்ஸ், ஃபைனான்ஸ் பற்றி ஏதாவது தகவல் வேணும், இன்ஃபர்மேஷன் வேணும், அட்வைசரி, ரெக்கமெண்டேஷன் வேணும்னா இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்கள். ஸ்டே டியூன்ட். See you. Bye bye.